சீமான் கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நான் இறந்தால் என்னுடைய உடம்பு என் தம்பி சீமான் ஒப்படைங்க. சீமான் போராளி, அவருடைய சில கருத்துக்களை கேட்டு பிரமிச்சு போயிருக்கேன். கல்லவனுக்கு புல்லும் மாயம், சீமானுக்கு புல்லும் மாயம். சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. The 6 who have gathered here in Delhi with Seeman Anna of Naam Tamilar Kachi. This is the first time I'm traveling to Chennai, but our relationship with Seeman Sahab and Naam Tamilar is old. சீமான் உறுதியாக இருக்கிற ஒரு போராளி, ஒரு நல்ல நோக்கத்துக்காக போராடுகின்ற பக்குவம் அவரிடம் இருக்கிறது. அதில் திரகாத்திரமான ஒரு கொள்கையும் அவருக்கு இருக்கிறது. சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா, கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சலா நின்றுட்டே இருக்காரு. அவரை போன்று இயற்கையை நேசிக்கக்கூடிய என்னுடைய தலைவன் பிரபாகரன் தான் என்று டிக்ளேர் செய்யக்கூடிய துணிச்சல் மிக்க தலைவர்கள் தமிழக சட்டமன்றத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். அதற்காக அவர் போட்டியிடுகின்ற காரைக்குடி தொகுதியில் நாங்க வேட்பாளரை நிறுத்தலாம். சட்டசபைக்குள்ள கேள்வி கேட்கிற கால் சார், அப்போ ஒரு சீமான் உள்ள போகணும். சீமான் சார்ந்த யாராவது கூட ஒரு 2 பேராவது உள்ள போகணும், இல்ல சீமான் அண்ணனாவது உள்ள போகணும். அப்பதான் நீ யாருன்றாலும் சரி அவருக்கு ஒரு கேட்கிற கேள்வி கால் சார். கண்டிப்பா கண்டிப்பா அப்பாட சொல்லு, பத்திரமா கூட நம்ம தங்கச்சி கூட இருக்கணும். சீமான் இஸ் சூப்பர். அவர்தான் வந்து ஃபுல் பவர் இருக்கு தமிழ்நாட்டுல. நான் இதை சொன்னேனே சொல்லுங்க. பிகாஸ் அவர் முன்னாடி யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் தோல்வியை ஒத்துக்கிட்டே போறேன். குட், எல்லாம் நல்லபடியா ஆகட்டும், அவர் நல்லா இருக்கட்டும். சீமான் எப்பவுமே நல்லா இருக்கட்டும், சீமான் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.